கோயம்புத்தூர்ல அஃபோர்டபுள் பட்ஜெட்ல வீடு வாங்கலாம்னு சொல்லி வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல விசிட் பண்ணி பார்க்க போற வீட் லிஸ்ட்ல இந்த வீட்டையும் வந்து சேர்த்திக்கோங்க. வீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 1100 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு லக்ஸரி வீட்டில் பண்ணியிருக்க மாதிரியான இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா, லிவிங் ஏரியா, கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டிக்கான இது ஏரியான்னு கொடுத்து வீட்டை வந்து நல்ல ஸ்பேஸஸும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அக்கம் பக்கம் ஃபுல்லாமே வீடுகள் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கிராசரி ஷாப்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லா வசதியிலும் இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்ஸு, அது போக அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கும்போது வீட்டு ஃப்ரண்ட் எலிவேஷனோட லுக் பார்க்கறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேட் கொடுத்துருக்குறாங்க மெட்டலில். இங்கே நமக்கு ரேம்ப் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா 12க்கு 17ங்கிற அளவில் தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்துற மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. 3 சைடு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில், சீலிங்கில் நம்ம எக்ஸ்டீரியரில் பார்த்த மாதிரியே ப்ரொஃபைல் லைட்டில் சின்ன ஒரு ஃபால் சீலிங் டிசைன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு ஹேங்கிங் லைட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. ரைட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா, அந்த இடத்துலையே நமக்கு வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. இங்கே நமக்கு வீட்டோட மெயின் டோர் வந்துடுதுங்க. கிழக்க பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணி டோரை சுற்றி கிரனைட் பேனலிங் ஒர்க்கு, இந்த டோருக்கு போகிறதுக்கு கிரனைட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தோம்னா 11க்கு 17ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்கு, அது போக இன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு டிவி மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லூவர் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் முக்கியமான ஹைலைட்டை பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் தான். அந்த ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர்ஸில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் டெக்ஸ்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லான ப்ரொஃபைல் லைட்டு, நிறைய கலர்ஃபுல்லான ப்ரொஃபைல் லைட்டு, நிறைய ஃபோக்கஸ்டு லைட்டு, ஸ்பாட் லைட், இந்த மாதிரியான டிசைன் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கில் உபயோகப்படுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவுக்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு நமக்கு கிச்சன் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமை நம்ம முதல்ல பார்க்கலாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வந்து ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் கொடுத்து அதை வந்து ஹெட் போர்ட் டிசைன் நம்ம உபயோகப்படுத்திக்கிற மாதிரி பக்கத்துல பெட் சுவிட்சஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி புறா ரக்க மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு, ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்கு. வீட்டோட டைல் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வந்து இந்த இன்டி ஒர்க்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கார்னர்லையும் நமக்கு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நம்ம யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் வந்துருதுங்க. 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸான செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே வந்து பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சனை பார்த்தலாம். லிவிங் ஏரியா விட கிழக்கு பக்கம் வந்து 10க்கு 11ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான மாடுலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க்கு, வாலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ்னெட்ஸு, இந்த இடத்துல கிளாஸ் டோர்லாம், அதுக்குள்ளே லைட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண மாதிரியான டால் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிண்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர்லாம் நமக்கு கிரானைட்டில் இருக்குது. சிங்க்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 டேப் வந்துடும். ஆரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸும் வந்துடும் பக்கத்துலேயே. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாம். இந்த கிச்சன் வழியாக போகிற மாதிரி 10க்கு 11ங்கிற அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட்டும் வால் ஷெல்ஃபும் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னலும் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே பெருசாக 4க்கு 8ங்கிற அளவில் நல்லா வசதியாகவும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும். கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லா டெய்ல் ஒர்க்குமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் போக வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு அவுட்டர் பாத் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே தான் அந்த அவுட்டர் பாத் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு இன்வெர்டர்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. துடிலூர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரியான லொக்கேஷன். மணியகாரம்பாளையம் சொல்லுவாங்க.
இடிகரை போகக்கூடிய ரோட்டில் அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா கூட தான் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட மாடியில் வாட்டர் டேங்க்கு, துணி துவைக்கிறதுக்கான மேடை, அது போக துணி போடுறதுக்கான ஆங்கிள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்டூக்ஸ் டோட்டலாக சேர்ந்து 61 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் பட்ஜெட்டடாக நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் கிடைக்கிற மாதிரியான 2 BHK வீடு வேணும்னா கால் பண்ணுங்கள்.